வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். மருந்தில்லாத உலகம், நோயில்லாத சமுதாயம் என்ற உயரிய லட்சியத்தை முன்னெடுக்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வழங்கும் மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதில் பெண்கள் நலம் குறித்த வாழ்வியல் முறைகளும், கர்ப்ப காலத்தில் பெண்கள் பராமரிக்கக்கூடிய உடல் நலத்தோடு சேர்ந்த வாழ்வியல் முறைகளும் பார்த்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக மகப்பேறு காலத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள், வழிமுறைகள். நேற்றைய பதிவில் சுகப்பிரசவத்திற்கும் நவீன மருத்துவத்துறையின் ஆலோசனை பேரில் நடைபெறக்கூடிய பிரசவத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னவென்பதை பார்த்தோம். ஒரு பெண்ணிற்கு, ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்த உடனேயே, குழந்தை பிறந்த அந்த தருவாயை, அந்த சூழலை நாம் கற்பனை செய்து பார்த்தோமேயானால், குழந்தையை எந்த தாயும் பெற்கவில்லை, குழந்தை தானாக பிறக்கிறது. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் அந்த பெண்ணும் தாயும் சரி, குடும்பத்தாரும் சரி ஒத்துழைப்பு தர வேண்டும், அவ்வளவுதான். ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த நிலையில் இருக்கும் என்று பார்த்தோமேயானால், ஒரு காகிதத்தை கசக்கி கீழே போட்டால் அந்த காகிதம் எப்படி தானாக ஓரளவுக்கு அந்த சுருக்கம் விலகுமோ, ஒரு கசக்கி போட்ட காகிதம் எப்படி இருக்குமோ அந்த நிலையில்தான் ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த உடனே இந்த புறச்சூழல் காற்று அந்த குழந்தையின் மீது பட்ட பிறகு அந்த தோல் சுருக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அந்த தோல் இயல்பு தன்மைக்கு திரும்பும். ஒரு கசக்கி போட்ட காகிதத்தை பிரித்தெடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையில் அந்த குழந்தையின் உருவம் வரும். இங்கு நாம் ஒரு விடயத்தை மிக முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டும். இன்று நிறைய மருத்துவ கூட்டங்கள் என்ன செய்கிறது என்றால், தாயின் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் போதே, கருப்பைக்குள் குழந்தை இருக்கும் போதே ஸ்கேன் செய்து பார்த்து குழந்தை தண்ணீர் விழுங்கிவிட்டது என்று சில கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள். குழந்தை அந்த 9 மாத காலம் எங்கு வசிக்கிறது, எங்கு வளருகிறது, எங்கு வாழுகிறது என்று பார்த்தால், அந்த நீர்ப்பை, தண்ணீர் பை, அந்த அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த பனிக்குடம், அதில்தான் அந்த குழந்தை உருவம் எடுக்கிறது. ஒரு சொட்டு ரத்தமாக இருந்த ஒரு குழந்தை முழு உருவம் எடுப்பது அந்த நீர் பையில்தான். ஆனால் அந்த குழந்தையின் தொண்டை பகுதி எப்படி இருக்கும் என்றால், எது ஒன்றும் உள்ளே செல்லாத அளவிற்கும், உள்ளே இருந்து எது ஒன்றும் வெளியே வராத அளவிற்கும் தான் குழந்தையின் தொண்டை பகுதி இருக்கும். எந்த ஸ்கேன்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும், குழந்தை அப்படியே கழுத்தை இப்படி குனிய வச்சுக்கிட்டு, ஒரு குத்தங்கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, கழுத்தை இப்படி குனிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அதனோட உருவம் இருக்கும். இப்போ நம்ம மலர்ச்சி பாடல்ல பார்க்கும்போது துவக்கத்தில் வரக்கூடிய ஒரு உருவம், கருவறைக்குள் சிசு இருக்கக்கூடிய ஒரு உருவம். இப்ப நாம கழுத்தை இப்படி குனிஞ்சு வச்சுக்கிட்டு, வயித்தை பார்த்த மாதிரி கழுத்தை வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்க முடியுமா நம்மளால? நீண்ட நேரம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சுவாசிக்க முடியுமா என்றால் அதுவே கேள்விக்குறிதான். சுவாச திணறல் ஏற்படும். தாயின் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் போது குழந்தை நீர் அறிந்து விட்டது, தண்ணீர் குடித்து விட்டது என்ற ஒரு வதந்தி வந்து கொண்டுள்ளது. அதைவிட மிக மோசமானது என்னவென்றால், தாயின் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் போதே ஸ்கேன் செய்து பார்த்து எடை அளக்கப்படுகிறது. குழந்தை எத்தனை கிலோ தான் இருக்கு, பிறக்கும் போது 3 கிலோ இருக்கணும், ஆனா குழந்தை 2 கிலோ தான் இருக்கு, 2.5 கிலோ தான் இருக்கு என்று எடையை அளக்கப்படுகிறது. பிறக்கும் போது 2.5 கிலோ இருந்ததுனாக்கா வாழ்நாள் முழுக்க 2.5 கிலோவே இருக்கிற மாதிரியும்,
பிறக்கும்போது 3 கிலோ இருந்தாதான் அது வளர வளர வளர்ச்சி கூடும், எடை கூடும் அப்படிங்கிற மாதிரியும், அது 3 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறது. தாயின் உருவம் எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தை வெளியேறக்கூடிய தலைவாசலின் அளவு எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை, தாயின் மனச்சூழல் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் குழந்தை 3 கிலோ இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? அந்த கருப்பைக்குடைய கொள்ளளவிற்கு ஏற்றார் போல குழந்தையின் வளர்ச்சி அங்கு இருக்கும். தான் வெளியேறக்கூடிய தலைவாசலுக்கு ஏற்றார் போல அந்த குழந்தையின் வளர்ச்சி அங்க இருக்கும், எடை அங்க இருக்கும். பிறந்த பிறகு மீண்டும் அது வளர துவங்க போகுது. ஆனா வயிற்றுக்குள் இருக்கும்போதே இந்த எடை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த எடை குறைவாக இருந்தது அப்படின்னாக்கா அதற்கான ரசாயன மருந்துகள் கொடுத்துக்கு இந்த மருந்துகள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா குழந்தை வளர்ச்சி கூடும். ஸ்கேன் செய்து பார்த்து இடது கை சுண்டு விரலுக்கும் வலது கை சுண்டு விரலுக்கும் வேறுபாடு இருக்கு, வளர்ச்சி கம்மியா இருக்கு, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கால்சியம் கம்மியா இருக்கு, அதனாலதான் எலும்பு வளரல, இந்த கால்சியம் மாத்திரையை சாப்பிடுங்க என்று கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி மருந்து மாத்திரைகளை அந்த தாய்க்கு வழங்கப்படுகிறது. இந்த மருந்து மாத்திரைகளை இந்த தாய் சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா குழந்தை வளர்ச்சியில் சேதாரம் ஏற்படும், கழிவுகள் உருவாகும் என்று பார்த்தோம் அல்லவா. அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கும், அந்த சிசுவின் உடலுக்குள்ளேயே தங்கும், அந்த கருப்பைக்குள்ளேயே தங்கும். இப்ப கழிவுகள் கலந்து அந்த கூடாரத்தில் அந்த குழந்தை வளரக்கூடிய சிசு வளரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த அந்த சிசு கழிவுகளை ஏற்காது, அதை நிராகரிக்க பார்க்கும். தானாக நிராகரிக்கக்கூடிய வெளியேற்றக்கூடிய கழிவை ரசாயன மருந்துகளை கொடுத்து தடுத்து உள்ளேயே நிறுத்தும் போது அந்த சிசு கருப்பையிலேயே ஒரு ஆரோக்கிய குறைவான சிசுவாக மாறுகிறது, ஒரு ஆற்றல் குறைந்த சிசுவாக மாறுகிறது. எனவே தானாக வெளியேறக்கூடிய தன்மையை படிப்படியாக குறைத்துக் கொள்கிறது சில நேரங்களில். அப்போதுதான் அந்த தாய் அளவுக்கு அதிகமாக சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எதற்காக ஸ்கேன் செய்து பார்க்கணும்? ஏன்னா மாற்றி அமைச்சிட போறோமா? எது ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. ஸ்கேன் செய்து பார்த்து ஒரு நம்பிக்கையை நமக்கு அவர்கள் தருகிறார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. தொடர்ச்சியாக பயத்தின் உச்சகட்டத்தில் நம்மை கொண்டு போய் அமர்த்தி விடுகிறார்கள். ஸ்கேன் செய்து பார்த்து இதை அத்தனையும் நாம் தெரிந்து கொண்டு அந்த தாய் ஒரு நம்பிக்கையோடு ஒரு உற்சாகத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றால் அதுவும் கிடையாது. அவர்களது மனதில் தொடர்ந்து பயங்களை விதைப்பதற்காகவே ஸ்கேன் செய்யப்படுகிறது. நான் இப்படிதான் பார்க்கிறேன். ஆனா உள்ள இருக்கிறது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ஸ்கேன் பண்ணணும் இல்லையா என்று நாம் பார்க்கிறோம், நினைக்கிறோம். ஒரு விதையை விதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த விதை முளைஞ்சிருக்கா என்று தினம் கிளறி பார்த்தோம்னா அந்த விதை முளையாது. விதையை விதைச்சு விட்டுட்டு தேவையான அளவிற்கு அதற்கான தண்ணீர் பாய்ச்சி நாம பண்ண சும்மா இருந்தா போதும், அந்த விதை தானாக முளையும். அதுபோலதான் ஒரு சிசு வளர்ச்சி, பிறப்பு எல்லாமே. இப்போ குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு முதல் சுவாசம் எடுக்கும். இந்த புறச்சூழல்ல இவ்வளவு நாள் ஒரு அகச்சூழல்ல வாழ்ந்த ஒரு குழந்தை இந்த மண்ணில் பிறந்த பிறகு இந்த புறச்சூழலை வைத்து, இந்த காற்றை வைத்து முதல் சுவாசம் எடுக்கும். அந்த முதல் சுவாசம் எடுப்பதற்கான ஒரு அறிகுறிதான் அழுகை, குழந்தையின் முதல் அழுகை. அந்த அந்த முதல் அழுகையுடைய வெளிப்பாடு எப்படி சொல்றது, அது சுவாசமாக வெளிப்படும். அந்த முதல் சுவாசம் எடுத்த பிறகுதான் முதல் கட்டமாக அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கழிவு நீக்கம் நடக்கும். குழந்தை பிறந்த உடனே கழிவு நீங்கும். முதல்ல கழிவு நீக்கம் நடந்த பிறகு அதன் பிறகுதான் குழந்தைக்கு உணவு தயாராகும். அதன் பிறகுதான் குழந்தைக்கு தேவையான உணவு தயாராகும். அதற்கு முன்னாடி எந்த கொம்பனாலையும் அந்த குழந்தைக்கான உணவை தயார் செய்ய முடியாது. இதுதான் இயற்கையின் படைப்பு, இறைவனின் படைப்பு. குழந்தைக்கு உணவு தயாரான பிறகு அந்த உணவை எப்படி உண்ண வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு எவர் ஒருவரும் சொல்லித்தரவே கிடையாது.
எவர் ஒருவராலையும் சொல்லித்தரவும் முடியாது. தனக்கான உணவை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தோடு தான் நாம ஒவ்வொருத்தருமே பிறந்து தனக்கான உணவை தானே எடுத்து சாப்பிடக்கூடிய மனிதன் மட்டுமல்ல, அத்தனை உயிரினமும் தனக்கான உணவை தானே எடுத்து உண்ணக்கூடிய ஒரு தன்மையோடு தான் படைக்கப்பட்டு இருக்கிறது. முதல் கட்டமாக உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான தேவை எதுவென்று பார்த்தால் சுவாசிக்க காற்று, அடுத்த கட்டமாக அருந்த நீர், அடுத்த கட்டமாகத்தான் உண்ண உணவு. உணவு என்பது 3ஆம் இடத்தில் படைக்கப்பட்டு இருக்கு. அதற்கு முன்பு நீர், அதற்கு முன்பு காற்று. குழந்தை பிறந்த உடனேயே முதல் சுவாச காற்று எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு என்னங்க பண்ணணும்? குழந்தைக்கு நீர் கொடுக்கணும். நீர் தான் குழந்தை எதிர்பார்க்குது. நம்ம தண்ணி கொடுப்போமா? பிறந்த குழந்தைக்கு எடுத்த உடனேயே பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணீர் கொடுப்போமா என்றால் கொடுக்க மாட்டோம். ஏன்? மருத்துவர் சொல்லியிருக்காங்க, 3 மாசத்துக்கு குழந்தைக்கு தண்ணியே கொடுக்க கூடாது என்று சொல்லியிருக்காங்க. அப்ப என்னங்க கொடுக்கணும்? பால் கொடுங்க. பால்லே தண்ணி இருக்கு. பால் திரவமானது தானே, தண்ணி மாதிரி தானே இருக்கு. அப்போ தாய்ப்பால் கொடுங்க, அதுவே போதும் என்று சொல்றாங்க. தண்ணி, அதாவது நீர் என்பது வேறு, உணவு என்பது வேறு. பசி என்பது வேறு, தாகம் என்பது வேறு. பசிக்கு உணவு தான், தாகத்திற்கு தான் தண்ணி. தாகத்திற்கு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா தாகம் தணியாது. நம்ம என்னதான் தண்ணீர் தாகம் எடுக்குது, வறட்சி ஏற்படுது, ஒரு மாதுளை ஜூஸ் குடிச்சு பார்ப்போமே, வறட்சி குறையுதா பார்ப்போம், தாகம் தணிஞ்சிருச்சா பார்ப்போம். அது தண்ணியா தானே இருக்கு. மாதுளை ஜூஸ்லயும் தண்ணி தானே விட்டு வச்சிருக்காங்க. குடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த 5 நிமிடத்தில் மீண்டும் அந்த வறட்சி வெளிப்பட ஆரம்பிச்சிடும். தாகத்திற்கு தண்ணீர் மட்டும்தான் சிறந்தது. அந்த குழந்தைக்கு பிறந்த உடனேயே அந்த முதல் சுவாசம் துவங்கி விட்டது. துவங்கிய பிறகு குழந்தைக்கு அடுத்த கட்டமாக நீர் தேவை. நாம தண்ணீர் கொடுக்கறது கிடையாது. அதனால அந்த குழந்தைக்கு உணவு தயாராவதற்கு முன்பே அதற்கு நீர் தயாராகிறது. அந்த குழந்தை தனக்கான உணவை எடுத்துக்கொள்ளும் போது முதலாக அந்த குழந்தைக்கு கிடைக்கப்படுவதே நீர்தான். தாய்ப்பால் வருவது கிடையாது. அதற்கு முன்பு நீர் வரும். அந்த நீரை அருந்தி விட்டு அதன் பிறகுதான் அது உணவை உண்ணும். எல்லாருமே நம்ம அத்தனை பேரும் அப்படிதான் உணவு எடுத்துக்கிட்டோம். உணவு எடுத்துக்கிட்டு குழந்தை பேசாம அது பாட்டுன்னு அமைதியா இருக்கும். சில நேரம் அழுகும். அழுகையை ஏற்றுக்கொள்ளணும். குழந்தை அழுதாக்கா நம்மளால ஏத்துக்கொள்ளவே முடியாது. உடனே எதனோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போய் பதறி போய் அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். குழந்தையின் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது அழுகையின் மூலமாக வெளியேறும் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கல்லீரல் பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற அது அழுகையின் மூலமாக வெளியேற்றும், கண்ணீர் மூலமாக வெளியேற்றும் என்று பார்த்திருக்கிறோம். அப்ப ஒரு குழந்தைக்கு அழுகை ஏற்படுகிறது, காரண காரியமே இல்லாமல் குழந்தை அழுது கொண்டே இருக்கு அப்படின்னா அதற்கு அந்த தாயின் அரவணைப்பு இருந்தால் மட்டும் போதுமானது. வேறு எது ஒன்றும் அங்கு தேவையில்லை. தாயின் அரவணைப்பில் இருக்கும் போது கூட அந்த குழந்தை அழத் துவங்கும். அழுதால் அதை அரவணைத்துக் கொண்டு அழுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அந்த குழந்தையின் கல்லீரலானது தன்னைத்தானே பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, ஒரு செயல்பாடு அங்கு நடந்து கொண்டுள்ளது. அதை புரிந்து கொண்டு அந்த அழுகையை ஒரு நோயாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, பாட்டிமார்கள் எல்லாம் இருந்தாங்கன்னாக்கா சொல்லுவாங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அது அப்படிதான் அழுவோம், குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும், அது அப்படிதான் அழுவோம், தூக்கி நெஞ்சு மேல போட்டுக்கோ, இல்ல தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நட, பெராக்கு காட்டு என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு குழந்தை அழுதுச்சுன்னா குடும்பமே பதறி போயிருது. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. மருத்துவமனை கொண்டு போயிட்டு என்னன்னு தெரியலைங்க, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஏற்பாடுகளை செஞ்சு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஊசி போட்டோம்னா குழந்தை அழுகை நிறுத்திடுது போல அப்படின்ட்டு அடுத்த குழந்தை எப்ப அழுதாலும் அதுக்கு ஊசி.
நடந்து கொண்டிருக்கு, சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. குழந்தையின் அழுகையை ஏற்றுக்கொள்ளணும், முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். சாதாரணமாக பார்ப்பாங்க, குழந்தை அழுதுச்சு அப்படின்னாக்கா ஏதாவது எறும்பு ஏதாவது கடிக்குதா என்று அக்குள் பகுதி, தொடை பகுதி எல்லாம் குழந்தைக்கு நீக்கி பார்ப்பாங்க. எதுவுமே எறும்பு எதுவுமே கடிக்கல, இருந்தாலும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. சரி, ஒருவேளை பசிக்காக அழுகும் நினைச்சு பால் கொடுப்பாங்க, பாலை குடிக்காம அழுகுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தாகம் ஏற்படுகிறது, தாகத்திற்காக குழந்தை அழுகிறது. குழந்தைக்கு தண்ணீர் வேணும், நம்ம தண்ணியே காட்டாம இருக்கோம் குழந்தைக்கு. அதனாலதான் வளர்ந்து நிறைய குழந்தைங்க தண்ணி காட்டாம இருக்கிறது. அது ஒரு புறம், அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப குழந்தை அழுகுது அப்படின்னாக்கா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த தண்ணீரை சப்பி சப்பி குழந்தை குடிக்குது அப்படின்னா அது தாகத்திற்கான அழுக. அந்த தண்ணீர் சப்பி சப்பி குடிக்குதுன்னா அடுத்து ஒரு டீஸ்பூன் தண்ணீர் குடிக்கலாம். இந்த 2 டீஸ்பூன் தண்ணீர் அந்த குழந்தையின் நாவறட்சி, அந்த தாகத்தை தணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தையுடைய அழுகை குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, அது தாகத்திற்கான அழுகையாக இருந்தால். இப்ப தண்ணீர் நம்ம கொடுக்கும்போது அந்த தண்ணீரை துப்பி விட்டு மீண்டும் குழந்தை அழுகுது அப்படின்னாக்கா அது வேற ஏதோ காரணத்துக்காக அழுகுதுன்னு அர்த்தம். ஆனா குழந்தை என்ன காரணத்துக்காக தான் அழுகுதுன்னே தெரியாம நம்ம குழம்பி போயிருக்கக்கூடிய நேரத்துல குழந்தைக்கு தண்ணீர் கொடுத்து பழகணும்னா, பெருவாரியான குழந்தைகள் அந்த தண்ணீரை குடித்து விட்டு அழுகையை நிப்பாட்டுதுங்க. இந்த புரிதல் தாய்மார்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கு சிரமம் ரொம்ப குறையும். குழந்தைய சில நேரத்துல தூங்க வச்சோம் அப்படின்னாக்கா தூங்காது, பக்கத்துல படுத்து தூங்க வச்சோம்னா தூங்காது, தோல் மேல போட்டு தூங்க வச்சோம்னாலும் சில நேரம் தூங்காது, அழுது கொண்டே இருக்கும். அதற்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டுல தூளி கட்டுவாங்க, ஊஞ்சல் கட்டுவாங்க. அந்த ஊஞ்சல் எதை வச்சு கட்டணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ரெடிமேடா கடையில ஊஞ்சல் வாங்கிட்டு வந்து அந்த ஊஞ்சல்ல தொட்டியில குழந்தைய போடக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒரு பழக்கம் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா குழந்தைக்கு உகந்த ஊஞ்சல் எது அப்படின்னாக்கா அந்த குழந்தையின் தாயுடைய சேலை, அந்த சேலையில் தொட்டில் கட்ட வேண்டும், ஊஞ்சல் கட்ட வேண்டும். எந்த உயரத்துக்கு கட்டணும்ட்டு இருக்கு. அந்த தாயுடைய வயிற்று பகுதி எந்த உயரத்துக்கு இருக்கோ, இவ்வளவு நாட்கள் அந்த குழந்தை எந்த உயரத்துல இருந்ததோ அந்த உயரத்துக்கு அந்த குழந்தைக்கு ஊஞ்சல் கட்டணும், தூளி கட்டணும். தூளி கட்டி அந்த தூளியில குழந்தைய போட்டோம் அப்படின்னாக்கா அது நிம்மதியாக தூங்கும். வேற பல தூளியில பல தொட்டியில நம்ம குழந்தைய போட்டு தாளாட்டும் போது வேற வழியிலேயே வந்து சிக்கிக்கிட்டமே என்ற மனநிலையோட குழந்தை தூங்க துவங்குது. தூக்கத்திற்கும் நிம்மதியான தூக்கத்திற்கும் வேறுபாடு இருக்கு. தூக்கத்திற்கும் தூங்குற மாதிரி இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. தாயின் சேலையில் தூளிர் கட்டி ஊஞ்சல் கட்டி போட்டோம்னாக்கா அந்த குழந்தைக்கு அவ்வளவு நிம்மதியான சுகமான உறக்கம் என்பதை நம்மால் கண்ணால் பார்க்க முடியும். அந்த குழந்தையும் அதை உணரும். கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா, வளர்ச்சி என்பது எங்க நடக்கும் அதிகமாக என்றால் உறக்கத்தில் தான் நடக்கும். குழந்தைகளை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா கூடுதலாக தூங்குவாங்க. குழந்தைகளுக்கு வளர்ச்சி அதிகம் தேவை. உடல் உள்ளுறுப்புகள் கூடுதலாக வளரும், கழிவு நீக்கம் நடக்கும், அப்போ தூங்குவாங்க. அது பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பாகுபாடு கிடையாது. இரவு நேரத்தில் கட்டாயமாக உறங்க வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த குழந்தையை ஈன்ற தாய்க்கு அது பொருந்தாது. இந்த இயற்கை பிரபஞ்சம், நமது உடலானது அவ்வளவு மன்னிக்கும் தன்மை கொண்டது. சில குழந்தைகள் இரவு நேரத்தில் விழித்துக் கொள்ளும். அந்த குழந்தையை பார்த்துக் கொள்வதற்காக அந்த தாய் விழித்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ இரவு நேரத்துல தூங்கல அப்படின்னாக்கா அந்த உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் அதனுடைய பணியை செய்யாமல் கழிவுகள் உடம்பில் அதிகமாக சேரும். இது பொதுவான தகவல். ஆனால் குழந்தை ஈன்ற தாய் இரவு நேரத்தில் கண்விழித்துக் கொண்டிருக்கும் போது இந்த அளவிற்கு பாதிப்பு அங்கு ஏற்படாது. காரணம், மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டது மனித உடல். இந்த உலகத்திலேயே அதிகமாக மன்னிக்கும் தன்மை கொண்ட ஒருவர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அது நமது உடல் தான். அவ்வளவு மன்னிப்பு.
தொடர்ச்சியாக செய்து கொண்டே உள்ளது. அந்த மன்னிப்பை அத்தனையும் நாம் கூடுதல் அட்வான்டேஜாக, வசதியாக எடுத்துக்கொண்டு இந்த உடலுக்கு என்னென்ன தீங்குகள் செய்ய முடியுமோ, கேடுகள் விளைவிக்க முடியுமோ அவ்வளவு செயல்களையும் நாம் செய்கிறோம். ஒரு முறை தவறு செய்யும் போதே உடல் அழகாக அதை வெளிப்படுத்திருச்சு அப்படின்னாக்கா அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம். பல முறை அறிவிப்பு கொடுத்து, உணர்வுகள் கொடுத்து, பல தகவல்களை இந்த உடம்பு நமக்கு திரும்ப 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 கொடுத்து ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியலன்ற பட்சத்தில் அது தொந்தரவாக வெளிப்படுது. அது சாதாரண தலைவலியாகட்டும், வயிற்று வலியாகட்டும், மூட்டு வலியாகட்டும், எடுத்த உடனே யாருக்கும் வர்றது கிடையாது. பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக இந்த உடல் நமக்கு அறிவிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். அதை நம்ம உணராம, கவனிக்காம, அதை புறம் தள்ளி அதற்கு ரசாயன மருந்துகள், களிம்புகள், மாத்திரைகள், ஊசிகள் பயன்படுத்தி அதை மறுத்து வந்தோம். அந்த உணர்வை புரிந்து கொள்ளாத நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்தில் அது தீர்க்க முடியாத தொந்தரவுகளாக நமக்கு உருவாகிறது. இப்ப இந்த குழந்தை நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னாக்கா தாயின் சேலையில், தந்தையின் வேஷ்டியில் கூட கிடையாது, தாயின் சேலையில். வீட்டுல தாயோட சேலை மட்டும்தான் இருக்குமா? இல்ல, பாட்டியோட சேலை இருக்கும், அத்தையோட சேலை இருக்கும், சித்தியோட சேலை இருக்கும், நிறைய பேரோட சேலை இருக்கும். ஆனால் அந்த தாயின் சேலையில் ஊஞ்சல் கட்டி துளி கட்டி போடும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளவு அற்புதமான நிம்மதியான உறக்கம் என்பது அங்கு உண்டு. அதன் பிறகு குழந்தையை இயல்பாக விட வேண்டும். ஆனால் இன்று குழந்தைக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஒரு 8 மாத குழந்தை அது முட்டி போட்டு எத்தடி வைக்கிறது என்று சொல்லுவாங்க. நடக்க துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? கவனமா பார்த்துக்கணும், அவ்வளவுதான். எல்லா உயிரினங்களும் அதான் பண்ணுது. தன்னுடைய குழந்தை ஒரு ஒரு காலகட்டம் அளவிற்கு அது அது நடக்கிற அளவுக்கு தயாரானால், அது பறக்கிற அளவுக்கு தயாரானால், அது வரைக்கும் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும். இந்த குழந்தை தயார் நிலையில் வந்துட்ட பிறகு இயல்பாக விட்டுவிட்டு அந்த தாய் பறவை, தாய் விலங்கு அது அதனுடைய வேலையை செய்யும். அந்த குழந்தை, அந்த சிறிய விலங்கு, அந்த சிறிய பறவை அது அதனுடைய வேலையை செய்யும். சுதந்திரமாக பறந்து போயிடும். ஆனா உலகத்திலேயே இறுதி நாள் வரை இறுக்கமாக பிடித்து கொண்டு உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றது மாதிரிதான் நீ கேட்கணும் என்று பல கட்டுப்பாடுகளை விதித்து வளர்த்து வரக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் அது மனித உயிரினம் மட்டும்தான். ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட நம் பிள்ளைகள் அறிவால் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். நம் பெற்றோர்களை விட நாம் அறிவால் ஆற்றல் கூடியவர்களாக இருப்போம். ஒவ்வொரு ஜெனரேஷனும் உருவாகும் போது அறிவாற்றல் கூடுதலோடு தான் உருவாகுது. இது அப்படியே பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா மனிதனுடைய கற்காலம், அதற்கு முன்பு ஆதி மனிதன் என்று பார்த்தோம்னா அங்க அந்த அளவிற்கு அறிவாற்றல் இல்லாம இருந்தது. ஆனா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அறிவு வளர வளர ஆரோக்கியம் குறையும். ஆனால் ஒவ்வொரு ஜெனரேஷனும், அடுத்தடுத்த தலைமுறையும் அறிவாற்றல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாகத்தான் உருவாகி கொண்டே இருக்கும். இதை நம்ம எளிமையாக பரிசோதனை செய்து பார்க்கலாம். ஆனா குழந்தை ஒரு ஒரு கேள்வி எழுப்பும் போது அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் நாம் இருக்கும்போது நமது ஆளுமை திறன் அந்த குழந்தையை அமைதிப்படுத்தும். இன்றளவும் இவ்வளவு வளர்ந்த நமக்கு நம்மை இயன்றவர்கள் குழந்தை என்றுதான் சொல்லுவாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவ குழந்தை. நமக்கு திருமணமாய் குழந்தை இருக்கும், இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தை. இதே மாதிரிதான் நம்ம குழந்தை எவ்வளவு வளர்ந்து பெரிய பெரிய பணிக்கு போனாலும் நமக்கு அது குழந்தை. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாக, சுதந்திரமாக, நான் சொல்றது 5 வயதுக்கு மேல கிடையாது, 5 வயதுக்கு முன்பு அவர்களை முழுமையாக பேச அனுமதித்தால் போதும். அவர்கள் அறிவாற்றல் அவ்வளவு அபிரதமாக வளரும். அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள் நம் பிள்ளைகள். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அந்த குழந்தைகளோடு நாம் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். அப்பதான்
ஆனா நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி நமக்கு வயசாகும் போது நம்ம குழந்தைங்க நம்ம கூட அதிக நேரத்தை செலவிடுவாங்க. எதை கொடுக்குறோமோ அதானே திரும்ப கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வேலை பிஸியில நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருப்போம். நம்ம குழந்தைங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை பக்கத்துல உட்காந்து இருக்கும், படுத்துக்கிட்டு இருக்கும், நம்ம செல்போனை பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த குழந்தை ஏங்கும். என்கிட்ட பேசக்கூடாதா, என் முகத்தை கொஞ்சம் பார்க்க கூடாதா, ஏதோ ஒன்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்ட்டு ஏங்கும். குழந்தைய மடி மேல வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி தொடர் பார்த்து கொண்டே இருப்போம். அங்க அழுகாட்சியா வரும், அதை பார்த்து இங்க அழுதுகிட்டே இருப்போம். மடி மேல இருக்கிற குழந்தை நம்ம முகத்தை பார்க்கும். அடக்கடவுளே பாவமே, இங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், நீ ஏதோ ஒரு காட்சியை பார்த்து கொண்டு இருக்கேன்னு ஏங்கும். இது அப்படியே பிற்காலத்துல வெளிப்படும். யாராவது நம்மள்ட்ட பேச மாட்டாங்களான்ற வயதாகிற காலத்துல ஏங்குவோம். அவங்கவுங்க பிஸியா அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. என்ன விதைச்சோமோ அதானே விளையும். எனவே இந்த வாழ்வியல் புரிதல்கள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா, இந்த வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கை அவ்வளவு சுகமான, ஆரோக்கியமான, ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும். இன்னும் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர் பொறுப்பு என்ற நிலையை நாம் அனைவரும் முழுமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் நாளை காலை 4:30 மணிக்கு இதே கூட்டத்தில் ஒன்று கூடி நாம் புரிந்து கொள்வோம். இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வேல்முருகன் சார் போடி, நீங்க வந்துட்டு கை உயர்த்திருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். சரி, புக்கர் சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்திருக்கு சார், நீங்க பேசலாம். ஐயா, அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா வணக்கம். தாங்கள் சொன்ன மாதிரி கடந்த 15ஆம் தேதி குழந்தைக்கு தலைப்பிரசம்யா கடந்த காலங்களில் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரியா சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு மாதமும் அந்த டாக்டர் தான் பரிசோதனை பண்ணோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி டைம் சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 3 சொன்னப்ப போன 15ஆம் தேதி அழைச்சி போனப்ப காலையில பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, கர்ப்ப வாயிலம் திறந்துருச்சு, தலைதான் ரொட்டேஷன் ஆகல, இன்னொரு 4 நாள்ல தலை திரும்பிடும், நீங்க அழைச்சிட்டு வந்துடும் சொன்னாங்கய்யா. நான் வீட்டுக்கு வந்துட்டு வெளியில போனப்ப ஒரு மணியை போல பாப்பாவுக்கு மறுபடியும் இடுப்புலி வந்துருச்சு. கடந்த காலங்கள் வரைக்கும் எல்லா பரிசோதனையும் பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் ஹார்ட் பீட் சரியா இருக்கு, பேபி நல்லா இருக்கு, கர்ப்ப வாய் திறந்துருச்சு, தலை தான் திரும்பல. 1 மணி போனப்ப மறுபடியும் அந்த மருத்துவ அணுகி கேட்ட போது சொன்னாங்கய்யா, நீங்க ஒரு 4 மணிக்கு பாருங்க, 4 மணிக்கு போயிடலாண்டா வந்துருங்கய்யா. ஒரு 4:30 மணிக்கு அழைச்சிட்டு போகும்போது பார்த்தா என்ன பண்ணாங்கன்னு தெரியலையா, உள்ள இருக்க குழந்தை தண்ணியை குடிச்சிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ண இல்லாத பட்சத்துல தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்துட்டாங்கய்யா. பெரிய போராட்ட மத்தியில வேற வழி இல்லாம பண்ண வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம்யா. ஆபரேஷன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல குழந்தை வெளியே வந்துச்சுங்கய்யா. உடனே என்ன சொன்னாங்க சொன்னா, குழந்தைக்கு மூச்சு திணறல் பாதிப்பு இருக்கு, இங்குப்பல் வைக்கன்னு சொல்லிட்டு 3 நாளா குழந்தைக்கு தாயை சந்திக்க விடலையா. 3 நாள் வெளியில வச்சிருந்தாங்க, 3 நாள் பின்னாடி தாயா சந்திக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு புரியலையா அந்த விஷயம், எனக்கு புரியல. எல்லா மாதமும் அவங்கள்ட்ட பரிசோதனை போனா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கடைசி ஒரு அரை மணி நேரத்துல என்ன நடந்துச்சு தெரிய வரலையா. ஆனா சரியா நீங்க இன்னைக்கு சொன்ன பதிவு எனக்கு அபூர்வமான பதிவா இருந்துச்சியா. ஒவ்வொரு நாளும் 4 நாளே அதுக்கெல்லாம் முடிச்சுருவீங்க. அப் டு டேட்ல இருந்து நான் உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அபூர்வமான தகவலா இருக்கேன். நன்றியா. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. மருத்துவமனைக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தொடர்ச்சியாக செல்லும் போது அது என்னென்ன விதமான சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத புக்கர் சார் ஒரு உதாரணமாக இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்ததாக வேலுமணி சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். மைக் ஆன் பண்ணிட்டீங்க, நீங்க பேசலாம் சார். ஒன்றும் இல்லை சார், ஓயாம என் ஒய்ஃபுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க சார். பட் நானும் எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டேன், ஆனா அது எதுவுமே நிக்கவே இல்லை.
அந்த ம் தலைவலிக்கு என்ன ஏதுன்னு உங்கள்ட்ட சரிங்க ஐயா. ஐடியா கேட்க. தலைவலிக்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஆனா தலை காரணமே கிடையாது. ம் ஒரு 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 சிறு உதாரணம் சொல்றேன். அதிக கோவம் வந்தா சிலருக்கு தலைவலிக்கும். பசி எடுத்து ம் சாப்பிடாம இருந்தா சிலருக்கு தலைவலிக்கும். தேவையை விட கூடுதலா சாப்பிட்டுட்டா சிலருக்கு தலைவலிக்கும். ஒரு 2 நாள் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக சிலருக்கு தலைவலிக்கும். இப்படி தலைவலிக்கு பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா தலை காரணம் கிடையாது. உங்களுக்கு சரிங்க. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா பாருங்க. மலச்சிக்கல் இயல்பாக வெளியேறிச்சு அப்படின்னாக்கா தலைவலி குறையும். ஆஹ் மனம் வந்துட்டு அதிக டென்ஷன் இல்லாம கொஞ்சம் அமைதி நிலையில இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த தொந்தரவு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நன்றிங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி நன்றி. சரிங்க. கருப்பையா சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். சார் இனிய காலை வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க. வணக்கம், சார் எனக்கு குழந்தை கேக்குதுங்க. பிறந்திருக்கு. இந்த ம் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் இல்ல, தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு என்ன சார் பண்றது? தாய்ப்பால் இல்லாதது. குழந்தைக்கு உணவு இல்லைங்களா, தாய்ப்பால் இல்லைங்களா? ஆமா சார். சரி, தேங்காய் பால் கொடுக்கலாம். ம் தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலுக்கு நிகராக தண்ணீர் சேர்த்து அதை வந்து ஸ்பூன்ல கொடுக்கலாம் குழந்தைக்கு. சரிங்க சார். குழந்தைக்கான அந்த மாற்று பால் வந்துட்டு தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய் பால் தான், அதை பயன்படுத்தலாங்க ஐயா. ஓகே. வேற இந்த லாக்டோஜன் இது மாதிரி எல்லாம் கொடுக்கலாமா சார்? லாக்டோஜன் பவுடர் இருக்கு இல்லையா? தெரியாதுங்க ஐயா, அதை பத்தி நமக்கு. சரிங்க, தேங்க்யூ. அதை பத்தி நமக்கு தெரியாதுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. இறுதியாக பழனிவேல் சார், மதுரை, உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். இந்த குழந்தைகள் பிறந்த உடனே நம்ம வந்து முதல் உணவாக இந்த சர்க்கரை பால் அப்படின்னு கொடுக்கறது மாதிரி ஒரு விஷயம் முன்பொரு காலத்தில் இருந்தது. இது சரியா தவறா? கொடுப்பாங்க, இனிப்பு கொடுப்பாங்க. அது இனிப்பு வந்துட்டு முதல்ல தேன் தான் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அது மருவிதான் வந்துட்டு வெள்ளச்சாறு சர்க்கரை பாவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், இனிப்பு சுவை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மண்ணீரலையும் வயிற்றையும் பலப்படுத்தும், பசியை தூண்டிவிடும். அதனுடைய வெளிப்பாடாக தான் முதல் உணவாக அவர்களுக்கு இனிப்பு கொடுக்க துவங்கினாங்க. அது ஒரு காலகட்டத்தில் சக்கரை பாகவோ மாறிடுச்சுங்க. தேன் தான் கொடுத்து கொண்டு வந்தாங்க. இனிப்பு கொடுக்கலாம், தவறு. நன்றிங்க நன்றிங்க நன்றி 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 நன்றி. வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நன்றி.